முகமது முஹசின் அதனாப்பட்டினம். அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் ஒரு கடையில் வேலை பார்க்கிறேன். அங்கே காலை வேளையில் கஸ்டமர் அதிகமாக இருக்க மாட்டார்கள். அந்த நேரம் காலில் ஷூ அணிந்த நிலையில் ஃபோனில் குரான் ஓதலாமா? அதாவது அவர் கடையில் நிற்கிறாரு. கடையில் இருக்கும்போது வியாபாரத்தெல்லாம் இருப்பார். ஆனால் காலை நேரத்தில் மக்கள் வரமாட்டாங்க. சும்மா தான் உட்காந்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி ஃபோனில் அப்ளிகேஷன் எடுத்துன்னு செய்கிறாரு. இப்படி குரான் எடுத்து ஓதிக்கிடலாமான்னு கேட்குறாரு. அது எதில் முக்கியமாக ஒரு கேள்வின்னா, நான் ஷூ போட்டுட்டு வர இருப்பேன், அந்த ஷூ போட்டுக்கொண்ட நிலையில் குரான் ஓதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்த ஷூ செருப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு தவறான பார்வை இருக்கிறது. பிற மதங்களில் அப்படியான ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னது? செருப்பை போட்டுக்கொண்டு சில இடத்துக்கு போகக்கூடாது, சில காரியங்கள் செய்யக்கூடாது. ஒரு கோயிலுக்கு வழிபாட்டு தலத்துக்கு போனால் செருப்பு வாசலில் கழட்டி அதுக்கு பாதுகாப்புக்கு ஆளை வச்சுட்டு தான் அதை போகணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வயல்களில் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. அதே மாதிரி கல்லாவுக்கு கேஸில் உட்காந்தும்போது செருப்பு போட்டு உட்காந்து பணம் எண்ணக்கூடாது. ஏன்னா அது ஒரு பறக்கத்தை அழிச்சிரும், அதாவது பாக்கியத்தை குறைச்சிரும். இப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை அதிகமான மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் உண்மையில் எதனால் அந்த நம்பிக்கை இருக்குது? என்ன குறைச்சிட்டு போகுது? உங்கள் காலில் செருப்பு போடாத ஒருத்தன் இருக்கிறான், அவன் காலில் எல்லாத்தையும் மிதிச்சிட்டு போவான். அவன் அந்த காலோட உள்ளே போகலாம்ல, உன் காலை வெட்டிட்டு போன்னு சொல்லுவீங்களா? செருப்பு போட்டதுன்னா அப்படி சொல்லிவிட்டீங்க. செருப்பை இல்லாத ஒருத்தனால தான் என்ன செய்வான், இந்த செருப்பு மிதிக்கிற எல்லாத்தையும் காலை கொண்டு மிதிப்பான். மிதிச்சு விட்டு அவன் வந்தான்னு சொன்னால் அவன் காலை வெட்டிட்டு வான்னு சொல்லுவீங்களா? அது மாத்திரம் செருப்புலையும் பட்டிருக்கு, ஏதாவது ஒரு பட்டுன்னு போகுது. பட்டா என்ன செய்யுது, ஒரு இடத்த தாண்டி இன்னொரு இடத்துக்கு வரும்போது அழிச்சிட போகுது, அவன் முடிஞ்சு போகுது. செருப்பு தான் அது ஒரு நம்மளை வெயிலேருந்து வெப்பத்திலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஒரு பொருள் தானே, சாதனம் தானே செருப்புங்கிறது. அது இன்னும் கேவலமாக நினைக்கிற அளவுக்கு என்ன இருக்குது அதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது அது அடுத்து கேட்குறாரு, சஜிதாவோட ஆயத்து வந்துட்டால் தரையில் சைதா செய்ய முடியாது, சைதாவை பிறகு செய்யலாமான்னு அதே கேள்வியில் கேட்குறாரு. முதல் இந்த செருப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, ரசூலுல்லாவும் தொழுதுகிட்டு இருக்கிறாங்களா, தொழுத உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு மாட்டிக்கொண்டு தொழுகிறாங்க. நல்லா கவனிக்கணும். தொழுகும்போது நீங்கள் போட்டு பிள்ளையாசலுக்கு போகலாமா அங்கே போகலாமாங்கிறது கேள்வியை கேட்குறீங்க. நீங்கள் குரான் ஓதுறதுக்கு நீங்கள் கேட்குறீங்க கேள்வி. ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு அணிந்து கொண்டே தொழுகிறாங்க. பின்னாடி இருக்கிற மக்களும் செருப்பை போட்டு தொழுகிறாங்க. தொழுகையில் தொழுகும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ருக்கு சஜிதா எல்லாமே என்ன செய்கிறாங்க, செருப்பு அணிந்து கொண்டே. செருப்புக்குள்ளே தான் ஷூலாம் அடங்கிடும். செருப்புனா காலில் அணிகிற எதுவாக இருந்தாலும் சரிதான். அப்போ அந்த செருப்பு போனோம் செய்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தொழுதுட்டு இருக்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், திடீர்னு செருப்பை கலட்டுறாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது செருப்பை கலட்டுறாங்க. அதை பார்த்த உடனே பின்பற்றி தொழுகிற மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இனிமேல் செருப்பு போடக்கூடாது இவ்வளோ இருக்குது, சட்டம் வந்துருச்சு நினைத்து கொண்டு அவங்களும் செருப்பை கழட்டி போடுறாங்க. நின்று கொண்டே செருப்பை கழட்டிடுறாங்க. அப்போ முடிஞ்சவொன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல்லா கேட்குறாங்க, ஏன்ப்பா நீங்கள் செருப்பு எல்லாத்தையும் எது கலட்டினீங்க, நீங்கள் கலட்டினீங்களா அதனால தான் கலட்டணும்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு செய்கிறாங்க, நான் எது கலட்டினேன்னு கேட்டால், என்னுடைய செருப்பின் கீழே ஒரு அசுத்தமான மலம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அசுத்தம் ஒட்டி கொண்டு இருக்கிறது என்று வானவர் ஜிப்ரீல் எனக்கு சொன்னார். அதனால நான் கழட்டி போட்டேன். அது நீங்கள் என்னத்துக்கு எப்படி செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இதாஜா அதுக்கும் இல்லல் மஸ்ஜிது, ஒருத்தர் மஸ்ஜித் பள்ளியாசலுக்கு வந்தாரையானால் எந்தர் கவனிக்கட்டும், நாளைக்கு கதிரன் செருப்பில் ஏதாவது தூக்கி கழட்டி பார்க்கணும், ஏதாவது மலை ஜலம் ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்குதா, அசுத்தமான பொருள் ஒட்டிகிட்டு இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் எம்சவு அதை நல்லா சுரண்டி விட்டுட்டு தரையில் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு சொல்லி ஃபீஹிமா அதை போட்டுக்கிட்ட தொழுவுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஒன்றும் இல்லாட்டி அப்படி தொழுதுடலாம். பார்க்குறோம் செருப்பை கலட்டுறோம், செருப்பில் என்னமோ ஒட்டிக்கிட்டு இருக்குது, போட்டு தேய்ச்சி விட்டு போச்சா அதை போட்டு தொழுவலாம். அப்போ செருப்பில் ஒன்றுமே இல்லாட்டி போட்டு தொழுதுடலாம். ஏதாவது இருந்தால் கூட அதுக்கான தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அப்படி செய்யுங்கன்னுலாம் சொல்லலை. சும்மா தேய்ச்சி விட்டால் சுரண்டி காய்ச்சி போயிருக்கும்ல, தேய்ச்சா போயிடும். கொஞ்சம் முன்ன பண்ண ஒட்டிக்கிறது அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அதனால் என்ன செய்யுங்க, போட்டு விட்டு தொழுவுங்கிறாங்க. அப்போ தொழுகைக்கே நீங்கள் விரும்பினால் பள்ளிவாசலுக்குள்ளே போட்டுக்கலாம். ஆனால் நம்ம காலத்து பள்ளிவாசல் வேறு, அந்த பள்ளிவாசல் வேறு. நம்ம காலத்து பள்ளிவாசல் மொசைக்கு தர அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதில் செருப்பை போட்டுட்டு வர்றதுங்கிறது ஒரு அந்த கால் பாதுகாப்பு தானே பண்ணுறோம். அதை விட இந்த தரை பாதுகாப்பாக நமக்கு இருக்கும்.
அதே நேரத்தில் ரசூல்லா காலத்தில் பள்ளிவாசல்னா வெறும் தரை தான், மண் தரை தான். மண் தரையாக இருக்கும்போது தரையில் நிற்பதை விட செருப்பில் நிற்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு சுகமாக இருக்கும். அந்த ஒரு அர்த்தத்தில் அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படியே யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணாமல் நீங்கள் பள்ளிவாசலில் போய் செருப்பு போட்டு தொழுதா தப்பா? வீட்டிலே ஷூவை மாட்டிக்கிட்டே தொழுவுறீங்க தப்பா? அழகாக தொழலாம். செருப்புங்கிறது செருப்பு போட்டு பணத்தை எண்ணலாம், செருப்பு போட்டு எங்கேயும் நடக்கலாம், செருப்பை கலட்டினா தான் அது புனித மதிக்கிறதுக்குரிய அடையாளம் என்பதற்கு இஸ்லாம் அந்த நம்பிக்கையை ஏற்றுக்கிறவே இல்லை. அது ஒரு ஆடை, எப்படி தொப்பி தலைப்பா ஜிப்பா சட்டை பேண்டு கைலி எல்லாமே ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கிறதோ அது காலுக்கு போடுற ஒரு ஆடை, காலைக்கு போடுற ஒரு 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 அணிகலனாகத்தான் இஸ்லாம் பார்க்குறது. அது ரொம்ப கேவலம்லாம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் என்ன வருதுன்னு, இது அபுதாவுல வருதுன்னு முதல் சொன்ன ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், இதா வத்தி அதுக்குமே நாளிகள் அதான் உங்களில் யாராவது செருப்பை கொண்டு ஒரு அசுத்தத்தை மிதித்து விட்டார் என்று சொன்னால் இப்போ இன்ன துராபலகு தகுரும், அடுத்து ஒரு நல்ல மண்ணை மிதிப்பார்ல அது சுத்தமாக்கி விடும். ஒரு அசுத்தத்தை மிதிச்சிட்டோம், மிதிச்சுட்டு அப்படி போயிடக்கூடாது. அதுக்கடுத்து ஒரு 10 அடி நடக்க மாட்டோமா? அங்கனுக்குள்ள நல்ல மண்ணெலாம் இருக்காதா? அதில் போட்டு மிதிக்க மாட்டோமா? அது சுத்தப்படுத்தி விடும். அதுக்கான பெருசாக அழட்டிக்கிறாதீங்க. அப்போ செருப்பை புனிதமாக கருதக்கூடிய அந்த யூதர்கள்ட்ட இருந்த ஒரு நம்பிக்கையை மாற்றுற விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சு செருப்பு போட்டு நீங்கள் தொழுதுருங்க. ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹாலிஃபுல் யஹூத, யஹூதிகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். ஃபைன்னஹும் லா யுஸல்லூன ஃபீ நிஆலிஹிம் வலா ஹிஃபாபிஹிம், அவங்க செருப்பு போட்டுக்கொண்டோ காலுறை போட்டுக்கொண்டோ தொழ மாட்டார்கள். அதை ஒருக்காவது மீறி பிடுங்கிறாங்க. செருப்புங்கிறது என் வசதிக்காக போட மாட்டேனது போடாமல் இருக்கிறனே தவிர ஒரு நாளைக்காச்சும் தொழுவேன், உனக்கு மீறுங்கிறாங்க. ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு புனிதமாக நீங்கள் கருதுங்க. செருப்பை கலட்டு தான் புனிதத்துக்கு அடையாளம் என்ற உடைக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு மாறு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் மாறு செய்ய சொல்கிறாங்க? அவங்க சாக்ஸ் போட்டுக்கொண்டு அல்லது செருப்பு போட்டுக்கொண்டு தொழ மாட்டேங்கிறாங்க, இறை வழிபாட்டுக்கு இறைஞ்சல் நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதை மீறுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுவும் அபுதாவுதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அடுத்து புகாரில் ஒரு ஹதீஸ் 386 வருது. அனஸ்கிட்ட கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ நஅலைஹி, செருப்பணிந்த ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறார்களா என்று அனஸ்கிட்ட கேட்குறாங்க. கால நஅம், ஆமாம் தொழுதிருக்கிறாங்களே. புகாரியில் 386 ஹதீஸ். இப்படி நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. அதனால் செருப்பு அணிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் குர்ஆனை ஓதலாம், தொழுகலாம், எல்லா வேலையும் செய்யலாம். சஜிதாவுடைய வசனம் வந்தால் அந்த ஷூவோடவே நீங்கள் சஜிதாவும் செஞ்சுக்கிறலாம், தொழுகவே செய்யலான்ட்டமே. அல்லது நீங்கள் விரும்பினால் குர்ஆனில் சஜிதா அவசரத்திற்காக வேண்டி சஜிதா செய்வது கட்டாயம் கிடையாது. செஞ்சும் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் செய்யாமல் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் செய்ய வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க, இல்லாட்டி சஜிதா செய்யலன்னு ஒரு கேள்வி வராது. ரசூலுல்லாஹ் செய்யாமல் இருந்திருக்கிறாங்க என்பதை பல தடவை நம்ம நினைஞ்சிருக்கிறோம், விளக்கியிருக்கிறோம். ஆனால் சஜிதா வசனம்ன்றது குர்ஆனில் ஓரத்தில் எழுதியிருப்பாங்களே 14, 15, அது கிடையாது. அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. சஜிதாவுடைய வசனம்ங்கிறது மொத்தமே 4 தான். என்ன 4? நஜ்ம் அத்தியாயம், சாது அத்தியாயம், சாதுனா 38, நஜ்முனா 53, இன்ஷிகாக்குனா 84, அலக்குனா 96. இந்த வசனங்களுக்கு தான், இந்த வசனங்களில் வர்ற சஜிதா ஆயத்துக்கு மட்டும்தான் சஜிதா செய்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் செஞ்சதாக ஆதாரம் இருக்கிறது. பாக்கி உள்ள 14ஐயும் என்ன செய்கிறாங்க? இவங்கள சும்மா எழுதி வச்சுக்கிட்டாங்க ஓரத்தில். அது சஜிதான்னு குர்ஆனில் வச்சுக்கிட்டாங்க தேவையில்லாமல். அது ஆத்தன்டிக்கான செய்தி கிடையாது என்பதை என்ன செய்யுங்க, அதை நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள்.